வெயில் சும்மா சொல்லுன்னு அடிக்குது. அப்பா கட்டணை காஞ்சி தராடா இருக்கு. இந்த மாதிரி வெயில் காலத்துலாம் தண்ணி நல்லா ஃபுல்லாக விடுங்க. தயவு செஞ்சு இந்த பூச்சு ஆரம்பிக்க கட்டடத்துலாம் தண்ணி நல்லா ஃபுல்லாக விட்டுருங்க. ஏன்னா கொத்தனார் கல்லடிக்கு சிக்கே போயிடுங்க. அதனால் பூச்சி ஆரம்பித்த உடனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வீட்டுக்காரங்க நல்லா விடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும், நல்லாயிருக்கும், பில்டிங் நல்லாயிருக்கும், கொத்தனார்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பூச்சிகளுக்கு. ரெடி அதே மாதிரி பூச்சிட்டு தொடர்ந்து ஒரு 4 நாள் இந்த பூச்சி தண்ணி ஊற்றினா நல்லா செட்டாகி குயிக்காக செட்டாகிடும். சும்மா 1 நாள் 2 நாள் அடிச்சு விட்டு நான் தோண்டு கட்டுப்பட்டு காசு யார்ட்டாலும் 100 ரூபா கொடுத்தா வச்சு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா வச்சு நல்லா நடந்து விட்டுருங்க. தண்ணி பில்டிங் வந்து தண்ணி தான் முக்கியமே. இந்த ஒரு பிக்ஸ் அடிக்கிறதுக்குள்ள நாக்கு தண்டிருச்சு வெளியே. அந்த அளவுக்கு வரன்னு காஞ்சிருச்சு தண்ணி. நீங்கள் மேற்செட்டு காஞ்சி கொடுத்தாலுமே நீங்கள் வீட்டுக்காரங்க எப்பவுமே காலையில் சாயங்காலம் நல்லா நினைச்சி வச்சுருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும், கொத்தனார்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பூத்துறதுக்கு. கடன் வாங்கியாச்சும் தண்ணியை நினைச்சி விட்டுருங்க. அதான் நல்லா இருக்கும். பில்டிங் பொறுத்தளவுக்கு நல்லா லைஃப் வரும். நல்லா பூரா நினைச்சி விட்டுருங்க. ஓகேவா? வரன்னு காஞ்சிவே கிடக்கு. எப்படிதானோ தெரியல. தண்ணி தான் மெயின் பில்டிங் பொறுத்தளவுக்கு. கடன் வாங்கியாச்சு போர் போட முடியாது, கடன் வாங்கியே தண்ணி ஊற்றிங்க. பாருங்க அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாலே, நான் நேற்று அந்த பில்டிங்கே வேலைக்கு வந்தேன். அவ்வளோ காஞ்சி கிடக்கு. ஏதோ நான் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னை வந்து கனெக்ட் சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாக நீ ஃபுல்லூராக பிடிச்சிடணும்னு பார்க்குறேன். காசு 100 ரூபா கொடுத்துன்னு சொன்னாங்க. 100 ரூபாய்க்காக பார்த்துருக்காங்க. நான் நேற்று பார்த்ததுல அந்த பில்டிங்கு ரொம்ப ரேராக இருந்துச்சு, காஞ்சி அப்படியே. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி நானாக வாங்கி ஊற்றுறேன். போர் தானே, ஆனால் நல்லா ஃபுல்லாக நடந்துடுறாங்க. நான் ஃபுல் பூச்சி நாளைக்கு அதனால் நல்லா நடந்துடுறாங்க.